ஆனா இல்ல நான் கட்சி கொடியை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. கொடி பயன்படுத்த கூடாது ஆர்டர் காட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ராமதாஸ் பாமக அன்புமணி பாமகவினுடைய கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்பதால் அனைத்து கட்சியிலும் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பாமகவினுடைய இரு பிரிவிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். நிச்சயமாக ராம்குமார், அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே தேர்தல் நாளானது, வாக்குகள் போடக்கூடிய நாளானது வரப்போகிறது. அந்த வகையில் வேட்புமனு இன்று கடைசி நாளாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் தரப்பு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ராமதாஸ் தரப்பினுடைய கனல் பெருமாள் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அந்த வகையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் மீண்டும் செய்தியாளர் சந்தித்து விட்டு சென்றபோது அன்புமணி தரப்பினர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர். அப்பொழுது அன்புமணி தரப்பினர் கட்சியை சேர்ந்த ஒருவர் ராமதாஸ் தரப்பினர் இந்த துண்டு போட்டிருந்த அந்த கட்சி துண்டை போட்டிருந்த வேட்பாளர் கனல் பெருமாளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் என்ன கேட்டார் என்றால், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாம்பழம் சின்னம் என்பது அன்புமணிக்கு செல்லும், அவருடைய கட்சி சின்னம் என்பது அன்புமணிக்கு தான் செல்லும் என்று இருக்கிறது. அதனால் இந்த துண்டை எடுங்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கும் அந்த வேட்பாளருக்கும் அன்புமணி தரப்புடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை கலந்து செல்லுமாறு கூறுகையில் அங்கிருந்து கலந்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சேர்ந்த பரபரப்பு நிலவியது. ராம்குமார், அதையும் தகவலுக்கு நன்றி. ஆனா இல்ல நான் கட்சி கொடியை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. கொடி பயன்படுத்த கூடாது ஆர்டர் காட்டு. ராமதாஸ் கட்சி தலைவர் யாரு? கட்சி தலைவர் யாரு? கட்சி துண்டை எடுக்க முடியாது. ஆர்டர் காட்டு. ஆர்டர் காட்டு. துண்டு பயன்படுத்த கூடாது, கட்சி பயன்படுத்த கூடாது. ஆர்டர் காட்டு. ஆர்டர் காட்டுல நாங்க எடுத்துக்கிறோம். கட்சிக்கு நாங்க வளர்த்துடா. தண்ணி வரணும். நீ ஜெயிலுக்கு போனியா? நீ ரவுடி சம்பானிகள் இருக்கிறீங்க, கட்சி பண்றீங்க. நீங்க பசங்க நீங்க என்கிட்ட பேசுறீங்க.